ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ரெசிபி, நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி சாப்பிடக்கூடிய இந்த KFC சிக்கன். இது உங்களுக்கு வீட்டிலையே ஈஸியாகவே செஞ்சு கொள்ளையிலும். சூப்பராக கிறிஸ்பியாக வரும் இந்த KFC சிக்கன் ரெசிபி. வாங்க நாங்கள் செய்வோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் மேரினேஷனுக்கு பட்டர் மில்க் செஞ்சுக்கொள்வோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இதுக்கு 1 கப் எடுத்துக்கொள்கிறேன் ஃப்ரெஷ் மில்க். இதுக்கு 1 கப் இல்லை, இதை விட கொஞ்சம் கூடுதலாக ஃப்ரெஷ் மில்க் தேவைப்படும். ஸோ நீங்கள் உங்களோட குவான்டிட்டியை கணக்கு கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் எடுத்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு எக் எடுத்துக்கிறேன், அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் கேரப்பால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணி பட்டுருச்சு. இந்த அளவு மிக்ஸ் பண்ணிக்கொண்டா ஓகே. நெக்ஸ்ட் நான் இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு தேவைண்டா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொண்டாலும் பிரச்சனை இல்லை. அது பிறகு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஒரிகானோ ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடரும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இது எல்லாத்தையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி இதை ஒரு சைடில் அப்படியே நாங்கள் வச்சுக்கொள்வோம். இப்போ நெக்ஸ்ட் நான் சிக்கன் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். இப்போ நாங்கள் சிக்கனை நாங்கள் கட் போட்டுக்கொள்வோம். இதை கட் போட்டுக்கொள்ளக்குள்ள இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வர மாதிரிக்கு தான் நாங்கள் கட் போட்டுக்கொள்ளணும். இந்த மாதிரி ஒவ்வொரு கட் நீட்ட வாக்குக்கு போட்டுக்கொள்ளணும். இந்த மெத்தடில் நீட்டமாகவே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, க்ராஸ் வாக்குக்கு கட் பண்ணிவிட வேணும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் கட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நான் சிக்கன் எல்லாத்தையும் கட் போட்டு கொண்டுட்டேன். இப்போ நாங்கள் மேரினேஷனுக்கு செஞ்சு வச்ச பட்டர் மில்க் எடுத்துக்கொள்வோம் மிக்சரை. இப்போ இதில் நாங்கள் எங்களோட சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே நாங்கள் டிப் பண்ணி கொள்வோம். இந்த சிக்கன் பீசஸ் மறைகிற அளவுக்கு இந்த மிக்சர் இருக்கணும். அப்படி இல்லைண்டா இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி நாங்கள் இந்த மிக்சரை கொஞ்சம் கூட்டிக்கொள்ளணும். ஏண்டா அப்போ தான் நல்லாவே மேரினேட் ஆகும். நீங்கள் எடுக்கிற சிக்கன் கணக்குக்கு இந்த மசாலா எல்லாம் உங்களுக்கு கூட்டி குறைச்சி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் ஃபுல்லாகவே டிப் பண்ணி பட்டியில் இன்னும் கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி இந்த மிக்சரை லெவலில் கொஞ்சம் கூட்டிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு கேரப்பால் லைட்டாக இந்த மிக்சரை நாங்கள் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்வோம். ஸோ இப்போ இதை ஒரு 3-4 ஹவர்ஸ் மாதிரி அப்படியே நாங்கள் மேரினேட் ஆகிறதுக்கு வச்சுக்கொள்ளணும். ஃபுல்லாகவே கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா ஒரு 1/2 ஹவருக்கு ஒருக்கா இதை பீசஸ் எல்லாம் எடுத்து மறுபக்கம் திருப்பி போட்டுக்கொண்டிங்கன்னா இன்னும் நல்லா மேரினேட் ஆகும். இப்போ நான் அப்படியே இதை க்ளோஸ் பண்ணி ஒரு சைடுக்கு அப்படியே வச்சுக்கொள்கிறேன். இப்போ அடுத்தது கோட்டிங் செஞ்சுக்கொள்வோம். நான் ஒரு கப் மைதா ஃப்ளா எடுத்துக்கிறேன். அதுக்கு கொஞ்சமாக ஒரு 2-3 பிஞ்சஸ் டர்மரிக் பவுடர், அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சில்லி பவுடர் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு கார்லிக் பவுடரும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது எல்லாத்தையுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஸ்கால் உங்களுக்கு ஸ்பூன் ஒன்று வேணாலும் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலும். நல்லா மிக்ஸ் பண்ணி பட்ட பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சால்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். திரும்பவும் இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சிக்கன் வச்சது இப்போ சரியாக ஒரு 3 ஹவர்ஸ் மாதிரி ஆகிருச்சு. ஸோ நான் இப்போ இதை எடுத்துக்கொள்கிறேன். சிக்கன் பீசஸை எடுத்து நான் இதில் நல்லா கோட் பண்ணிக்கொள்கிறேன்.
நல்ல எல்லா இடத்துக்கும் இந்த ஃப்ளா படுற மாதிரிக்கு நல்லாவே நான் கோட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு நான் ஐஸ் வாட்டர் எடுத்து இந்த பாலில் வச்சுக்கிறேன். ஐஸ் க்யூப்ஸ் போட்டு வாட்டர் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் மறுபடியும் டிப் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு திரும்பவும் இதே ஃப்ளா கோட்டிங்கில் நல்லாவே நான் கோட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு ஆயில் நல்லா ஹீட்டாக விடணும். ஹீட்டாக விட்டுட்டு நான் எங்களோட சிக்கன் பீஸை இதில் ஆட் பண்ணிக்கொள்வோம். கேஸை வந்து மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இது நல்லாவே கிறிஸ்பியாக நல்லாவே இது ஃப்ரை ஆகும். அதே நேரத்தில் இது வந்து உள்ளுக்கு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ அதனால் நல்லா பெரட்டி 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 போட்டு நல்லாவே நாங்கள் ஃப்ரை பண்ணி கொள்ளணும். இப்போ ஒரு பக்கம் நல்லாவே ஃப்ரை ஆகின பிறகு நாங்கள் திருப்பி அடுத்த சைடுக்கு போட்டுக்கொள்வோம். அதே மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா நாங்கள் ஃப்ரை பண்ணி கொள்ளணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும் ஃப்ரை ஆகி. அதுக்கு பிறகு தான் நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளணும். அது மட்டும் நல்லா இதை 2 பக்கத்துக்கும் போட்டு போட்டு நல்லா நாங்கள் ஃப்ரை பண்ணி கொள்ளணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நான் இது ஒரு டிஷ்யூவில் அப்படியே வச்சுக்கொள்கிறேன். இப்போ இதே மாதிரி மற்ற பீசஸையும் நான் ஃப்ளாவில் கோட் பண்ணி திரும்ப ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணி மறுபடியும் ஃப்ளாவில் நல்லாவே கோட் பண்ணி நான் ஃப்ரை பண்ணி கொள்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வீட்டிலையே ஈஸியாக கேஎஃப்சி சிக்கன் செஞ்சு கொள்ளலாம். இதுக்கு மிச்சம் இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை. உங்களை வீட்டில் உள்ள அன்றாடைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பராக கிறிஸ்பியாக இந்த கேஎஃப்சி சிக்கன் உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் போடுற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னொரு ஹோம்மேட் ரெசிபியோட சந்திப்போம். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.